Hello everyone, welcome to our Tech YouTube video channel. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு ஆல்ட்ரிக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி ரமேஷ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னென்னா, how to delete a top few rows and paste few rows from other Excel. ஓகே, சிம்பிள். ஸோ நான் ஒரு ஃபைலில் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு டாப் ஃபியூ ரோஸ் எத்தனை ரோ என்ன இருக்கலாம் நான் delete பண்ணணும். தென் அகெயின் அதுக்கு பதிலாக நான் இன்னொரு 5 ரோஸை அதில் இன்க்ளூட் பண்ணேன். 5 ரோஸ்ன்றது நான் ஜஸ்ட் கவுண்ட்டுக்கு சொல்கிறேன். எத்தனை ரோஸை நான் எனக்கு தேவையான அடிஷ்னல் ரோஸை நான் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு ஒர்க் புக் வச்சுருக்கேன், ரெண்டு இன்புட். ஸோ டேட்டா இன்புட் நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த இன்புட்டையும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஒன்று வந்து சர்ஜரி, இன்னொன்று வந்து சர்ஜரி காப்பி. ஸோ சர்ஜரியில் எத்தனை டாக்குமெண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 19 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் சர்ஜரி காப்பியில் I have only 4 document. Okay, close. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் செட்டப் கனெக்ஷன், ஃபைல்ஸ், செலக்ட். ஸோ சர்ஜரி எந்த ஃபைல் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, 1 second, I'll move here. ஸோ இங்கே பாருங்கள், 1 to 1 second. ஓகே, cool. ஸோ 1 to 19 ஃபைல்ஸ், 19 ரோஸ் இருக்குது. ஸோ இதுவே சர்ஜரி காப்பி இன்னொரு இன்புட்டில் நான் வாங்கிக்கிறேன் 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இன்புட் 2வை மறந்துடுவோம். இப்போதைக்கு இன்புட் 2 நம்மளுக்கு வேண்டாம். டேக்கிங் சாரி, ஓ நோ 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 நோ. 1 second. ஓகே, ஸோ இன்புட் 2 நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் வந்து சர்ஜரி 1 மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். டோட்டல் ஃபைல் சைஸ், ரோ சைஸ் பார்த்தீங்கன்னா 19 ரோஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாப் 5 ரோஸை delete பண்ண போகிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன். இப்போ நான் ரெண்டு விதமாக delete பண்ணலாம். ஒன்று, இப்போ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ கஸ்டம் ஃபில்டர். ஓகே, நான் ஒரு பேசிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எஸ்ஐ நம்பர் இஸ் லெஸ் தேன் 5. Let's go custom filter. SI number is less than 5 and so greater than 1 and SI number is less than or equal to 5 னு ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே நான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே ரெண்டு arrows இருக்கு பாருங்க, ஒன்று ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ டூ கனெக்ஷன் அண்ட் ஃபால்ஸ் கனெக்ஷன். நான் இப்போ ட்ரூ கனெக்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், சீரியல் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் இங்கே மெட் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், இந்த கண்டிஷனை அது எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ 1 second, இப்போ நான் பேசிக் ஃபில்டர் போகிறேன். என்னோட சீரியல் நம்பர் is less than 10. Okay, let's see. If the condition is true, less than 10 records தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ரெக்கார்ட் deletion. ஓகேங்களா? இப்போ நான் again ஃபால்ஸ் கிளிக் பண்ணேன்னா என்னோட 17 ரெக்கார்ட்ஸையும், ஓகே, ஃபால்ஸ் கண்டிஷன் பாருங்க. If it is true, 9. If it is false, it will show 10 to 19. Okay, see,
ட்ரூ கண்டிஷன் என்னோட சீரியல் நம்பர் லெஸ் தேன் 10 இருக்கணும். கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஃபால்ஸ் கண்டிஷன் என்னவா இருக்கணும்? 10 to 19 தானே இருக்கணும். Got it. So this is one way of deleting the record. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வரும். டாப் 5 ரெக்கார்டை நான் delete பண்ணணும். தென் அந்த இடத்துல இன்னொரு 5 ரெக்கார்டை நான் இன்க்ளூட் பண்ணணும். இதுதான் கேள்வி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செலக்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் செலக்ட் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வந்து எப்படி நம்ம delete கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? -15 கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னோட அவுட்புட் என்னன்னு பாருங்கள். So I can able to save only 1 to 15 records. Okay. Again, if I give 5 plus 1, okay, see the output. 5 plus na நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்? 5 5ல இருந்து எத்தனை ரெக்கார்ட் வேணாலும் இருக்கலாம். மீன்ஸ் என்னோட டாப் 4 ரெக்கார்டை டெலீட் பண்ணேன் அப்படின்னு நான் சிம்பிளாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ டாப் 4 ரோஸை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போது 5லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ அகெயின் அவர் என்ன சொன்னார்? அவரோட கேள்வி என்ன? இப்போ நான் டாப் 4 ரோஸை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் இன்னொரு டாப் 4 ரோஸை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? இன்புட்க்கு போகிறேன். ஸோ இன்புட் டேட்டா, செட்டப் கனெக்ஷன், என்னோட ஃபைல் செலக்ட் சர்ஜரி காப்பி. ஓகே, ஓப்பன். ஓகே, see the output now. Okay, sorry. Okay, successful. There is no error. 4 டேட்டா எங்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? தென் டன். ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டாவையும் நான் merge பண்ண போகிறேன். ஸோ merge in the sense இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? யூனியன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ let's go with union. Let's go ahead. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். Just run. ஓகே. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? இந்த கார்னர் வரைக்கும் லெட்ஸ் சே நான் செலக்ட் ரெக்கார்டு வரைக்கும் இந்த எவ்வளோ இருந்துச்சு? 5லேருந்து 19 தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே என்னோட 4 ரெக்கார்டை இது கூட நான் யூனியன் ஆட் பண்ணிட்டேன். மீன்ஸ் அப்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ 1 2 3 4 and then 5 to 19. Okay, then again what I will do, go to preparation, sort. Okay, what I want to sort here? SA number should be ascending. Okay, run. My SA number now see 1 to 19 data is available. I am back to my position. எல்லா டேட்டாவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே, அசெண்டிங் பாயிண்ட். அதே மாதிரி ஸோ ஒரு தடையும் நம்ம நீங்கள் வந்து இந்த எண்டில் வச்சு உங்களோட அவுட்புட்டை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, in spite of that you can use browse. ஸோ browse என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அவுட்புட்டை காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கே எப்பவுமே கிளிக் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆச்சு? ப்ரௌஸ்ன்றது என்னோட எண்ட் ஆஃப் த அவுட்புட்டை அதை எனக்கு ரிலே பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு வியூவரும் கேட்டிருந்தாங்க, நான் இப்போது என்னோடய அவுட்புட்டை வேற ஒரு இடத்துல நான் வேற ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது இங்கே பாருங்கள், இன் அண்ட் அவுட்டில் அவுட்புட் டேட்டா. ஓகே, ஐ செலக்ட் அவுட்புட் டேட்டா, செட்டப் கனெக்ஷன். என்ன ஃபைலில் சேவ் பண்ண போகிறீங்க? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எந்த லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி, நான் என்னோட டெஸ்க்டாப்பில். ஸோ what I'm going to give my final report. Save. ஓகே, என்னென்ன ஷீட் இருக்குது உங்களதில்? இப்போ உங்களோட ஷீட் நேம், இப்போ சப்போஸ் நீங்கள் 10 ஷீட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஷீட்டோட வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்? இப்போ நான் இதில் ஒரு ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷீட் 1. ஓகே, டன். தென் again run. ஓகே,
ஃபைனல். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் போகிறேன். இங்கே பாருங்கள் ஃபைனல் ரிப்போர்ட் நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் ஐ ஓப்பன் த ஃபைனல் ரிப்போர்ட், all my 19 records should be available. See, is that fine, right? So now I'll do that. So all my 19 records should be available. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம செலக்டிவாக சூஸ் பண்ணி, சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸை கூட delete பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து 1 to 10 delete பண்ணணும், தென் அகெயின் 50 to 100 delete பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேறு எந்த கொஷின் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll put in video. Thank you ஸோ மச்.